என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன்! நம்ம ஐயா வந்து 10,000 தாங்க வச்சிருந்தாப்படி. குடும்பத்தோட வந்து வெளிநாடுகள்லாம் சுத்தி பார்க்க போயிட்டாரு. எப்படிங்க? ரூ. 10,000 இருந்தா வெளிநாட்டுல சுத்தி பார்க்க போலாமா? ஆச்சரியமா இருக்குங்க. அந்த ரகசியத்த கொஞ்சம் அந்த ஐயா நமக்கு சொன்னாருன்னா வசதியா இருக்கும். சரி, அவங்க குடும்பத்துக்கே அந்த ரகசியம்னா வெளிய சொல்ல மாட்டாங்க. அப்படி மறைச்சுக்குருவாங்க. அதே நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் இளைய தலைவர் வந்து எனக்கு அந்த ரகசியம் நம்ம தலைவருக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க மாத்திருவோம். அதெல்லாம் தூக்கி நிறுத்திருவோம்னாரு. ஆட்சி முடிஞ்சு போச்சு. இன்னும் அத பத்தி எதுவும் சொன்ன மாரி தெரியல. சரி, நம்மளோட ஐயா வந்து "போட்ட ரோடு எங்கய்யா?" அப்படின்னு ஒரு ஐயாட்ட கேட்டாங்க. போன தடவ மினிஸ்டரா இருந்தாரு. உடனே நெஞ்சு வலி வந்து டக்குன்னு சிங்கப்பூர் ஓடிட்டாரு. என்னங்க போன தடவ தமிழ்நாடு வந்து மருத்துவ கட்டமைப்புல ஃபர்ஸ்ட் இடம் நம்பர் 1 இருக்கு அப்படின்னீங்க. சின்ன நெஞ்சு வலிக்கு ஐயா இங்கிட்டு ஓடிட்டாரு. அப்ப நீங்க உருட்டுனது உருட்டா? ரைட்டு. அப்புறம் இன்னொரு ஐயா மாட்டிக்கிட்டாராமே. ஏதோ பணம் குடுத்து விலைக்கு வாங்க போயி, அவர லுக் நோட்டீஸ் குடுக்குற அளவுக்கு போயிருச்சாமே. ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரா? அதுக்கு முன்னாடி ஜெயில்ல தான் இருந்தாரு. போன ஆட்சியிலும் ஜெயில்ல தான் இருந்தாரு. இந்த ஆட்சியிலும் ஜெயிலு தானா? தேடுற அளவுக்கு போயிடுச்சாமே. ஜாலி தான் அவருக்கு. தலைமறைவு. ரைட்டு. அத விட நம்ம ஐயா ஒருத்தரு திருச்செந்தூர்காரரு, பாத்திர கடைக்காரரு. அவரு ஏதோ யானை புகுந்த மாரி பாத்திர கடையில யானை புகுந்த மாரி என்னத்தையோ உருட்டிட்டாரு. என்னைய வந்து விலைக்கு வாங்க பாக்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. ஏன்யா நம்புற மாரியா இருக்கு. உங்கள பத்தி எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் நம்ம அம்மா அதாங்க தூத்துக்குடிக்காரம்மா. அவங்களுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி கிடையாது. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷிங் மிஷின் ஆச்சு நடக்குது. உள்ள வந்து வாஷிங் மிஷினுக்கு உள்ள போட்டா அழுக்கெல்லாம் சுத்தமாயிருமா? ஊழல்லாம் சுத்தமாயிருமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஊழலுக்கு நீங்க ஊழல் செஞ்சதே இல்ல. உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாரும் தீர்க்கதரிசி. ஏங்க நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களாம் தீர்க்கதரிசி அப்படின்னு நம்பணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டாங்க. இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க வந்து அப்படி இது வரைக்கும் அப்படி தீர்க்கதரிசியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிதானா? உங்க கட்சியில இருக்க எல்லாரும். உருட்டலாம் மேடம். அதுக்காக இப்படியா முரட்டு உருட்டா?